வணக்கம். பீரியட்ஸ் நாட்களில் பெண்களிடம் சொல்லக்கூடாதது செய்யக்கூடாதது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் அந்த 3 நாட்கள் பெண்கள் வாழ்வில் மறக்க முடியாதவை, நிறுத்த முடியாதவையும் கூட. பெண்கள் பெரும்பாலும் ஆண்களுக்கு பீரியட்ஸ் பற்றியும் பெருசாக தெரியாது. அது எத்தகைய வலி இல்லைனா அசௌகரியத்தை பெண்களுக்கு உண்டாக்குது அப்படிங்கிறதும் தெரியாது. சகோதரிகளுடன் பிறந்திருந்தால் சில ஆண்கள் பீரியட்ஸ் பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சிருப்பாங்க. இல்லை அப்படின்னா திருமணம் ஆகிற வரைக்கும் ஆண்களுக்கு பீரியட்ஸ் அப்புறம் அதன் மூலம் ஏற்படுற மன உடல் ரீதியாக பெண்கள் எதிர்கொள்ளும் பிராக்டிக்கல்களான சிக்கல்கள் குறித்து சுத்தமாகவே தெரியாது. வடிகட்டி எடுக்கப்படுற சில ஆண்களுக்கு திருமணம் ஆனாலும் கூட பீரியட்ஸ் பற்றி பெருசாக தெரிஞ்சுக்க மாட்டாங்க. தன் மனைவி எத்தகைய நிலையை கடந்து வருகிறாள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம, சிலர் புரிஞ்சும் எப்படி நடந்துக்கணும்னு அறிஞ்சுக்காம சில தவறுகள் செய்கிறாங்க. அந்த தவறுகள் சொல்லாகவோ இல்லைன்னா செயலாகவோ இருக்கலாம். ஒருவேளை துணை பீரியட்ஸ் நாட்களில் இருந்தால் ஒருபோதும் சில தவறுகளை நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா அதற்கான விளைவுகளை நம்ம அப்புறம் எதிர்கொண்டே ஆகணும். பெரும்பாலும் ஆண்கள் துணை பீரியட்ஸில் இருக்கிற நாளில் செய்கிற முதல் தவறே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ பீரியட்ஸில் இருக்கிறையா அப்படின்னு கேட்கறது தான். குறைந்தபட்சம் பெண் தனது துணையிடம் எதிர்பார்க்கும் விஷயம் இதுதான். பிறந்தநாள் மறந்தாலும் கூட பரவாயில்ல, எனக்கு எப்போது பீரியட்ஸ் வரும் என்பதை கூடவா தெரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிற நிலை பெரும் கோபத்தை உண்டாக்குது. முக்கியமாக அந்த நாட்களில் திட்டமிடுறது, மாதம் முழுக்க எந்த திட்டமிடலும் இல்லாமல் சரியா துணைக்கு பீரியட்ஸ் ஸ்டார்ட் ஆன போது இல்லைனா இடைப்பட்ட பீரியட்ஸ் நாட்களில் எங்காவது வெளியே போகலான்னு திட்டமிடுவாங்க. இது மனைவிக்கு எத்தகைய கோபத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறத ஏனோ கணவன்மார்கள் தெரிஞ்சுக்கிறதே கிடையாது. ஆண்கள் துணை பீரியட்ஸ் நாட்களில் இருக்கும்போது கோபப்பட்டால் மட்டும் திடீர்னு ரியாக்ட் செஞ்சு திருப்பி திட்டுவாங்க, கோபிச்சுக்குவாங்க. உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆண்கள் தங்களோட கோபத்தை கட்டுப்படுத்திக்க வேண்டிய நாட்களே பெண்களின் பீரியட்ஸ் நாட்களில் தான். ஏன்னா பீரியட்ஸ் நாட்களில் பெண்களுக்கு மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிற ஒன்று அதிகமாக ஏற்படும். எதுக்காக அவங்க அப்படி கோவப்படுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. சில பேருக்கு பீரியட்ஸ் நாட்களில் ஏற்படும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் 1 வீக் முன்னாடி ஏற்படும். ஒரு சின்ன விஷயம் ரெகுலராக நடக்கிற விஷயத்துக்கு கூட அப்போ ரொம்ப குழந்தைங்க மேலே கோவிச்சுப்பாங்க, கணவன் மேலே கோவிச்சுப்பாங்க, அனாவசியமாக தேவையே இல்லாமல் கூட கோவிச்சுப்பாங்க, திட்டுவாங்க. இதற்கு காரணம் அவங்க கிடையவே கிடையாது, அந்த மூட் ஸ்விங்ஸ் தான். நீங்கள் நல்லா உங்களோட மனைவி ஒருவேளை இந்த மாதிரி அப்பப்போ ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க அந்த பீரியட்ஸில் இருப்பாங்க. இல்லைனா பீரியட்ஸ் ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதை புரிஞ்சுக்கிட்டு பீரியட்ஸ் நாட்களில் துணை கோபப்பட்டால் அமைதிக்காக பழகிக்கிறது நல்லது. அதே மாதிரி மற்ற நாட்களில் தாங்கள் எப்படி இருக்கிறோன்னு கேட்டால் வேணும்னே அது நொட்டை இது நொட்டைன்னு குறை கூறும் ஆண்கள் சரியாக மனைவி பீரியட்ஸ் தினங்கள் இருக்கும்போது நீ நல்லா தானே இருக்க, என்னாச்சு அப்படின்னு வம்படியாக நலம் விசாரிப்பாங்க. ஆனால் பார்க்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் கூட பீரியட்ஸில் அந்த முதல் 2 நாட்கள் பெண்கள் மிகுந்த வலியுடன் தான் இருப்பாங்க. அதனால் அந்த வேலையில் போய் நல்லா தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கிண்டல் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி இருக்க, ஏதாவது பண்ணட்டுமான்னு நலம் விசாரிக்கலாம். என்ன டின்னர் அப்படிங்கிறத முதல் 2 நாட்களுக்காகவாவது குறைச்சிக்கலாம். மனைவி உடல்நலம் குன்றி இருந்தாலும் நாம் அவரிடம்தான் நாளைக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட், இன்னைக்கு டின்னர்னு கேள்வி கேட்போம். பீரியட் நாட்கள்லையும் அவங்களிடம் ஏன் வீடு சுத்தமாக இல்லை, அடுத்த வேலை உணவுன்னு கேள்வி கேட்டு இருக்காதீங்க. முடிஞ்சால் நீங்கள் சமைச்சு கொடுங்க, இல்லைன்னா ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்து கொடுங்க. பெரும்பாலும் பெண்கள் சமைச்சிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு ஒரு மாதிரி டயர்டு இருக்கும். சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி இருக்கும். சில பேருக்கு ரொம்ப டயர்டாகிட்டு கொஞ்சம் தூங்கினா பரவாயில்ல, அது மாதிரி எப்போவுமே பகலில் தூங்க மாட்டாங்க, ஆனால் அந்த டைம் கொஞ்சம் தூங்கினா நல்லாயிருக்கும் போல இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க ஒரு டயர்டாக இருக்கும்போது அவங்களால படுக்கையிலேருந்து எழக்கூட முடியாது. ஆனால் அதை புரிஞ்சுக்காம இப்படியான கேள்விகள் நீங்கள் கேட்கும்போது அவங்களோட மனசு இனியுமே கஷ்டப்படும். சில வீடுகளில் பீரியட்ஸ் நாட்களில் பெண்கள் பயன்படுத்துவதற்கு அப்படின்னு தனி பாய், படுக்கை, போர்வை, தலையணைன்னு பயன்படுத்துவாங்க. அவை அனைத்துமே பழையதாகத்தான் இருக்கும். இதை சில பெண்கள் இயல்பாக எடுத்துக்கிட்டாலும் சில சமயம் தங்களை ஏன் இப்படி ஒதுக்குறாங்கன்னு எண்ணம் கொள்ளும் பெண்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட சூழ்நிலையை தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரியாக்ட் பண்ணோம். முடிஞ்ச வரைக்கும் எப்போதும் போல அந்த நாட்களிலும் துணையை அரவணைப்புடன் பார்த்து கொள்வது நல்லது. முடிந்தால் கொஞ்சம் கூடுதல் அரவணைப்புடன் இருந்தால் இன்னுமே நல்லது. பீரியட்ஸ் ஒரு வலி அப்படின்னா தன் வலியை கூட புரிஞ்சுக்காம அந்த நாட்களிலும் துணை நம்மளை கஷ்டப்படுத்தும் போது பெண்கள் மனதில் ஏற்படும் வலியானது ரொம்பவுமே கொடியது. பீரியட்ஸ் நாட்களில் மட்டும் இல்லாமல்
மனநிலை இல்லைனா உடல்நிலை அதற்கு உகந்த சூழல்ல இல்லாத தருணங்கள்ல ஆண்கள் கலவியில ஈடுபடுறது அப்படிங்கிறது முற்றிலும் தவறானது. இது உடம்பு அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத விட மனதளவில் பெரும் தாக்கத்தை உண்டாக்குங்கிறத ஆண்கள் மறந்துட வேண்டாம். மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.